இன்றைய மன்னா. உபத்திரவம் உருவாக்கும் அங்கீகாரம். வேத வசனங்கள். ரோமர் 5:3. அது மட்டுமல்லாமல் நம் உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம், ஏனெனில் உபத்திரவம் சகிப்புத்தன்மையையும். ரோமர் 5:4. சகிப்புத்தன்மை அங்கீகரிக்கப்படும் தன்மையையும் அங்கீகரிக்கப்படும் தன்மை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 1:6-7. அப்போது நீங்கள் மிகவும் களிகூர்வீர்கள், ஆனாலும் இப்போது கட்டாயமானால் கொஞ்ச காலம் நீங்கள் பலவித சோதனைகளால் துக்கமடைந்திருக்கிறீர்கள். இதனால் அக்கினியால் நிரூபிக்கப்பட்டாலும் அழிந்து போகிற பொன்னினுடையதை விட மிகவும் விலையேறப் பெற்றதான உங்களுடைய விசுவாசம் நிரூபிக்கப்படுதல். ஊழியத்தின் வார்த்தைகள். உபத்திரவத்தின் அனுபவம் சகிப்புத்தன்மையை உருவாக்குகிறது. பொறுமையை விட சகிப்புத்தன்மை அதிகம், இது பொறுமை மற்றும் துன்பத்தின் விளைபொருள். நம்மில் எவரும் சகிப்புத்தன்மையுடன் பிறக்கவில்லை, அது இன்னல்களின் துன்பத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே உபத்திரவம் சகிப்புத்தன்மையை வேலை செய்கிறது என்று பவுல் கூறுகிறார். சகிப்புத்தன்மை அங்கீகாரத்தை உருவாக்குகிறது. இவ்வாறு அங்கீகாரம் என்பது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தரம் அல்லது பண்பு. சில சமயங்களில் இளம் சகோதரர்களுக்கு மற்றவர்களின் அங்கீகாரம் கிடைப்பது கடினம். மற்றவர்களால் எளிதில் அங்கீகரிக்கப்படும் தரத்தை உருவாக்கும் சகிப்புத்தன்மை அவர்களுக்கு தேவை. சகிப்புத்தன்மையில் இன்னல்கள், சிக்கல்கள் மற்றும் சகிப்புத்தன்மை அங்கீகரிக்கப்பட்ட தரத்தை வெளிப்படுத்துகிறது. பொன்னின் உதாரணத்தை கவனியுங்கள். இது உண்மையான பொன் என்றாலும் அது பச்சையாகவும் அழகற்றதாகவும் இருக்கிறது. அதற்கு சுத்திகரிக்கும் நெருப்பு தேவை. பொன் எவ்வளவு அதிகமாக நெருப்பால் எரிக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அங்கீகரிக்கப்பட்ட தரம் உற்பத்தி செய்யப்படும். எரித்தலுக்கும் சோதனைக்கும் பிறகு பொன் அனைவராலும் எளிதில் அங்கீகரிக்கப்படும் தரத்தை பெறுகிறது. இளைஞர்களில் பலர் புடமிடப்படாத பொன் போன்றவர்கள். அவர்களுக்கு பாலிஷ் அல்லது பெயிண்டிங் தேவையில்லை, அவர்கள் எரிக்கப்பட வேண்டும். அங்கீகாரம் என்ற குணம் நம்மிடம் இருந்தால் மற்றவர்களுக்கு நாம் ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டோம். கர்த்தாவே, எனக்கு அங்கீகாரம் கொடுங்கள் என்று நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, அங்கீகரிக்கப்படுதலை தாரும். இந்த வழியில் நீங்கள் ஜெபித்தால், உங்கள் பதில் உறுதியானதாக இருந்தால், உங்களுக்கு அங்கீகாரத்தை உருவாக்கும் சூழ்நிலைகளை கர்த்தர் எழுப்புவார். ஆமென்.